ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய யூகோ வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்து தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய யூகோ வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 250 லோக்கல் ஆஃபீஸர் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. எனி டிகிரி படித்தவங்க, பட்டப்படிப்பு முடித்தவங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதத்துக்கு 85,000 ரூபா வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு சம்பளமாக தான் தற்போது பார்க்க போகிறோம். 1943ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த வங்கியில் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இந்த வங்கி செயல்பட்டு வருது. நம்ம இந்திய நாடு முழுவதுமே 3000க்கும் மேற்பட்ட கிளைகள் இந்த வங்கிக்கு இருக்குது. பொதுத்துறை வங்கிங்கிறதுனால இந்த வங்கியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கை நிறைய சம்பளமும் சலுகைகளும் வழங்கிட்டு வராங்க. இந்த நிலையில் தான் தற்போது யூகோ வங்கியில் காலியாக இருக்கக்கூடிய லோக்கல் ஆஃபீஸர் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு 250 லோக்கல் ஆஃபீஸர் பணியிடங்கள். மாநில வாரியாக பார்த்தா குஜராத்தில் 57, மகாராஷ்டிராவில் 70, அஸ்ஸாமில் 30, கர்நாடகாவில் 35, திரிபுராவில் 13, சிக்கிமில் 6, நாகாலாந்தில் 5, மேகாலயாவில் 4, கேரளாவில் 15, தெலுங்கானா ஆந்திராவில் 10, ஜம்மு காஷ்மீரில் 5 ஆகிய மாநிலங்களில் இந்த வேலை வாய்ப்பு நிரப்பப்படுறாங்க. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லை. மற்ற மாநிலங்களில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு தற்போது நிரப்புகிறாங்க. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். குறிப்பாக உள்ளூர் மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தவரை 20 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வயது விதிமுறையில் அரசாங்கத்தினுடைய அந்த விதிமுறையை பொறுத்து வயது வரம்புல தளர்வு கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு 48,480லேருந்து 85,920 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. தேர்வு முறையை பொறுத்தவரை ஆன்லைன் டெஸ்ட்டு, உள்ளூர் மொழி தேர்வு, நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கோயம்புத்தூரில், சென்னையில், திருச்சியில், நெல்லையில் இந்த எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. தகுதியும் ஆர்வமும் இல்லை விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்வு கட்டணமாக 850 ரூபா செலுத்துன்னு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 175 ரூபா செலுத்தினா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/2/2025 அப்ளை பண்ணிங்கன்னு. தகுதியும் ஆர்வமும் உள்ளவங்க யூகோபேங்க்.com என்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யூகோபேங்க்.com இந்த வெப்சைட்டில் 5/2/2025 அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.